சவா ஒரு நாளைக்கு எத்தனை பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ம் திரும்ப அடுத்த மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. காலையிலனா ஒரு மேட்ச் போனோம், பட் இருந்தாலும் இன்னொரு மேட்ச் போகலாமேன்ட்டு. இப்போ தான்ப்பா கொஞ்சம் ஃப்ரீயான மனுஷன் நிம்மதியாக கேம் விளாட மாட்டாங்க. சரி, இந்த மேட்ச்லையும் கொஞ்சம் சுவாரஸ்யமான சம்பவங்கள் கொஞ்சம் நடந்திருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. நான் நினச்ச கன்னும் கிடைச்சது. கன்னை ஏன்டா எடுத்தேன்னு சொல்லி வருத்தமும் போட்டுட்டேன். இந்த ஃப்ளைட்டில் ஒன்று போட்டுக்கிறாங்க, கடுப்பாக இருக்குது. வேலையை நான் என்ன பண்ணால் பீக்கில் தான் இருந்தேன். பீக்கில் இருந்தாலேயே நம்மளுக்கு ஓல்டு ஞாபகங்கள் அதிகமாக வருது. நம்ம பழைய பீக்கை எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்க? நீங்கள் பழைய பீக்கை மிஸ் பண்ணுறவங்களா? ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆரம்பம் என்னமோ நல்லா தான் போச்சு. நானும் நல்லபடியாக பீக்கில் லேண்டும் ஆயிட்டேன். இப்போ பாருங்க, தரமான ஒரு சம்பவம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கன்று கிடச்சிது, எடுத்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அடிக்கவும் செஞ்சான். ஒன்றாவா உழுந்துச்சு, ரெட்டும் உழுந்துச்சு. ஆனால் அவன் என்னைய முடிச்சிட்டான். இது கால்குலேஷன் போட்டு பார்த்தாலும் 200க்கு மேலே போகும். சரி, நல்லா என்ன தானே உருப்படியாக பண்ணதுனால செகண்ட் சான்ஸ் கொடுக்குறான். அதை யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? யூஸ் பண்ணியாச்சு. அடுத்த லொகேஷன் பீக்குக்கும் பக்கத்தில் இறங்கிட்டான். அங்கே போனால் ஒரு கன்று உருப்படியாக கிடைக்கல. ஒரே ஒரு கன்று மேக் தாங்க எடுத்தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா இதை ரெக்கார்ட் பண்ணி தனியாக ஒரு வாய்ஸ் போட்டு அனுப்பிச்சி விட்றேன். இந்த கண்ணோட பேர் எனக்கு தெரியல. இந்த 2 கண்ணோட பேரும் எனக்கு தெரியாது. ஸோ இது என்ன கண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேர் சொல்லுங்கள். நல்லபடியாக இறங்கி லூட்டும் ஒரு வழியாக அடித்தாச்சு. அடுத்து பார்ப்போம் என்னென்ன நடக்க போதோ, என்னென்ன கொடுமை நடக்க போதோ தெரியல. இது ஒன்று ஆனால் ஸ்டாப் பண்ணி தாங்க போடுவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம வண்டி எடுத்துகிட்டு ப்ளூ சோனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். இந்த ஆட்டோ எடுத்தேன். ரொம்ப பொறுமையாக போகுதுப்பா. சே ரொம்ப கஷ்டமாப்பா, முடியல. போகிற வழியில் லூட்டு கிடச்சானா அடிச்சிட்டே போகலான்னு பார்க்குறேன். எங்கே நம்மளும் எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. ஆனால் ஒன்றா ஒரு ஃபோன் கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இங்கே போகிற வழியில் இன்னொரு கார் கிடச்சிது. அந்த காரையும் எடுத்துக்கிட்டேன். அந்த காரை எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் போனானே. ஆனால் போகிற வழியில் தரமான ஒரு சம்பவம். காரை ஒரு வழியாக எடுத்தாச்சு. கிளம்பலாமா? ஆனால் ப்ளூஸ் ஒன்று வேறு அங்கே வரைக்கும் போட்டுருந்தானே. நான் வேறு பக்கத்தில் இறங்காமல் தள்ளி வேறு இறங்கிட்டேன். அதனால் என்ன சொல்லுவோன்னா, அந்த இடத்த சுடுகாடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுல்லாக சவப்பூட்டி மாதிரி தான் நடக்கும். போகிறவங்களாம் டோக்கன் எடுத்துக்கணும், யூஸ் ஆகும். ஆனால் நினச்ச மாதிரி கரெக்டாக யூஸ் ஆகிடுச்சு. டோக்கன் மட்டும் எடுக்காமல் போயிடலாம். இன்னத்துக்கு என் கறி என்ன ஆயிருக்கும். இந்த இடத்துல போன உடனே எனிமி சவுண்ட் வேறு கேட்குது. பார்ப்போம். இதையும் எடுத்தாச்சு. தேவனாத்தம் குளோவால் போட்டு அட்டாக்கிங் நடந்துட்டு இருக்குது. ஏன் புட்டு காரியத்தை கொண்டு வந்துட்டான். காரியத்தை கொண்டாலும் நிற்கிறானப்பா. அது எப்படி நம்ம அடித்தா மட்டும் நிற்கிறானுங்க. சரியான அட்டாக்கா உள்ள பண்ணுறோம். அவ்வளோ முடிச்சு விட்டாச்சு. ஐயையோ, பின்னாடி அவன் தடிக்கிறானே. ஆடாப்பா இங்கே வரத்தாங்கிறான். நம்ம இந்த இடத்துல எஸ்கேப் ஆகிறதான் மூளை யூஸ் பண்ணணும். எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதான். அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். வாய்ப்பு இல்லை ராஜா, எஸ்கேப் ஆயிடு. முட்டாமல் போகணும். நம்ம யார் டிரைவிங்கில் கிங் ஆயிடுச்சே. டிரைவர் நான் சும்மாவா? யாரில் பறக்க உத்தரவு அடிப்போம். போய் நிற்காமல் ஓடிடு. கார் இன்னும் ஒரு புல்லட் பட்டாலும் கார் வெடிச்சு விடும். முடிச்சு விட்டுருவாங்க நம்மளை. போயிடு ப்ளூ சோனுக்கு. போயிட்டே இருக்குது. இன்னும் போய்கிட்டே தான் பாருக்குது. பைக்கே இருக்கலாமா? வேணாம். எதுக்கு மம்பு? நிப்பாட்டணும், நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க. நிற்காம ஓடி இருக்கும் பாரு. ஐயையோ, கார் அடிக்கிறான்லே. ஏன்னா நம்மளை தான் குறி வைக்கிறான். எஸ்கேப். இது மிச்சம் காரில் போனால் வேலைக்கு ஆகாது. எதுவும் ஓடிட வேண்டியதுதான். பக்கத்தில் வேணா இருக்குது. இதைத்தாங்க நான் சுடுகாடுன்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்றீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. என்னதான் கரீனாக்காரன் புதுசாக பேரை வச்சாலும் நம்ம வைக்கிற பேர் மாதிரி வருமா? சுடுகாடு. இந்த இடத்துக்கும் போயாச்சு.
ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஒரு எனிமி இருந்தான். கார் 19. ஆமாங்க, கார் 19 நல்ல வேலை கிடச்சிது. ஆனால் கிடச்சி என்ன புண்ணே, இதாக நான் வருது போட்ட ஒரே விஷயம். கார் 19 கிடச்சும் ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லாமல் போச்சு. அடிக்கிறேன் எங்கே அடிக்க முடியல. கார் 19 ஒருத்தனை கூட அடிக்கல. ஆனால் இந்த மேட்ச் நான் என்ன பண்ணங்கிறது கடைசியில் பாருங்க. கடைசியில் ஒரு சஸ்பென்ஸும் இருக்கு. அந்த பாலத்துக்கு மேலே எவனோ ஒருத்தன் க்ளோவல் போட்டு அட்டாக்கிங் ஆடிப்பான். அவனுக்கு பயந்துட்டு நம்ம இங்கே உட்கார்த்தா இருக்குது. என்ன ஒரு பயிலையும் காணும். நம்மளை பார்க்கலையா? பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. சுற்றிக்கிட்டு தான் போய் ஆகணும். வேற வழி இல்லைப்பா. பின்னாடி அவனாவது வரானான்னு பார்த்துட்டு தான் போகணும். சாரா இருக்கணும் குமாரு. கப்பு முக்கியம் பிகிலு, கப்பு முக்கியம். பாலத்து மேலே ஏறிடுவோம். கீழே போனாங்க. கீழே எனிமே இருப்பானுங்க. குத்தி கொண்டுட்டானுங்க. வேலை முடிஞ்சு. பேட்ச் பாய் அடிக்கணும்னு நினச்சினேன். எப்படியாவது பாய் அடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக பார்த்து போடா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்கப்பா. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்கள் தயவில் நான் ஏதோ பொழைச்ச பாடியிருக்கேன். ஒரு பையனை கார் 19 புல்லட் வச்சுக்க மாட்டேன். ஆனால் கார் 19 புல்லட் எடுத்தாலும் வேஸ்ட்டு. கார் 19 தான் எனிமையாக தானே. எனிமே இருந்தால் கார் 19 தானோ. என்ன கொடுமடா இது. தரமான சம்பவம் இனிமேல் தான் இருக்குது. லேண்ட்மேனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? லேண்ட்மேனை எடுத்தேன். இது வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது. எப்பயாவது ஒரு ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். லிஸ்ட்டு யூஸ்லாம் கிழிச்சு விட்டாங்க. இந்த இடத்துல தான் ஒரு தரமான சம்பவம் ஒன்று காத்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்க. நான் எனிமி அவனாவது வருவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு எனிமே வந்த பாடு இல்லையே. எவனாவது ஒருத்தன் வந்து தொலைங்கடா. ஏன்டா அடிக்கணுங்க? அப்புறம் எவனும் வரமாட்டுறீங்க. எவனாவது ஒருத்தன் வாங்கடா, வந்து கை கொடுங்கடா, வந்து செத்துக்குவானா என்கிட்ட. வெறும் ஒரே கில்லு. இன்னும் 8 பேர் என்னையும் சேர்க்காம 7 பேர். மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு, அப்பப்போ கொஞ்சம் ஜர்க்காவன். ஆனால் கண்டுக்கூடாது. நல்ல பிள்ளைக்கு அதெல்லாம் அழகு இல்லை. கண்டுக்காமல் இருக்கணும். கமான் எங்கடா நம்ம தேடுறப்ப தான் ஒருத்தனும் கிடைக்க மாட்டான். எனிமிக்கிட்ட மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறப்பலாம் மொத்த இனியும் நமக்கு வந்து நிற்பானுங்க. கருமா எங்க ஒரு பயிலுமே காணுமே. வந்துட்டாப்பா. மொத்த மாட்டினா மத்தியா. இவனுக்கு தரமான வந்துட்டாப்பா. ரொம்ப ஹெட்டு தான் ஃபுல்லாக தெளிக்க விட்டாச்சா. சேஃப்டி ஃபஸ்ட்டு. மக்களே தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எனிமி ஸ்லூத் அடிக்கும்போது மறக்காமல் எனிமி இருக்கிறானோ இல்லையோ அந்த இடத்துல க்ளோவல் போட்டுக்காங்கப்பா. சைலன்சர் ஒன்று கொடுத்தாங்க. எங்கே தட்டியார்களே தெரிய மாட்டேங்குது. சைலன்சர் கொடுத்ததெல்லாம் தப்பு கிடையாது. பட் ஆனால் அடிக்கிறானுங்க. எங்கே தட்டிக்கிறாங்க தெரியலையே. அவ்வளோவா இந்த 3 பேர். இந்த 3 பேர் அடிச்சிடலாமா? பார்ப்போம். எங்கே 3 பேர் சின்ன வட்டத்துக்குள்ள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரும்பாடு ஆயிடுது. எங்கன்னு போய் கண்டுபிடிப்பீங்க? எங்கதான் போய் கண்டுபிடிப்போன்றேன். அடா அது சரி. ஒருத்தன் காலி. இன்னும் 2 பேர். நாங்கள் 2 பேர் தான். இன்னும் ஒரே ஒரு ஆள். அந்த ஒருத்தன் எங்கே இருக்கிறான்? அந்த ஒருத்தனை கண்டுபிடிச்சி மந்தையை உடச்சி அனுப்பிச்சி விட்றேன். மக்களே உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன். பார்த்து பாட்டி விடுங்க. இந்த மேட்ச் பாய் அடிக்கணும் கடவுளே. நம்மளும் மாஸ்க்கு மூக்கு பொடி எல்லாத்தையும் போட்டு. ஆமாங்க சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு பேர் நாங்கள் மூக்கு பொடின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் மோஸ்ட்லி கேரக்டர் தான் யூஸ் பண்ணி விளாடுவேன். நீங்கள்லாம் என்னென்ன கேரக்டர் யூஸ் பண்ணுவீங்க? மோஸ்ட்லி பிஆர் புஷ் பண்ணுறதுக்கு. நான் சிஎஸ் புஷ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி மோஸ்ட்லின்னு இல்லை எப்போவுமே ஓகால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம அதிகமாக சர்வே பண்ணுற ஆள் கிடையாது. முன்னாடியெல்லாம் சர்வே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு சர்வே பண்ணுற ஆள் கிடையாது. இப்போலாம் வந்துட்டு சர்வே பண்ணுறதுலாம் பழைய காலத்தில். ஐயோ எனிமி போடு. இதாவது இங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருந்துக்கிறாங்க. காய்ஸ் பார்த்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? பார்த்து உஷாராக இருக்கணும் குமார். உஷாராக இருக்கணும்.
இல்லாமல் அவ்வளோதான் முடிச்சுட்டு அவ்வளோதான் காய்ஸ் போயா அவ்வளோதான் போயா அடிச்சாச்சு வெற்றிகரமாக ஒரு மேட்ச் முடிச்சாச்சு போயா அடிச்சாச்சு ஏங்க இந்த சீசனில் இப்போ நாங்கள் 2வது போய் அடிக்கிறேன் கிலோ வாங்குறேன் என்ன பண்ணுறது ஆனால் எத்தவே மாட்டான் நான் குறைக்கிறத மட்டும் 40-50ன்னு சொல்லி குறைப்பானுங்க ஆனால் ஏற்றுக்க மட்டும் எத்தவே மாட்டாங்க காட்டி நான் காணுங்க உஷாராக இருக்கணும் குமார் 9 ஆஃபரு டைம் ஓகே காய்ஸ் பாய் பார்க்கலாம் சி யூ பார்த்து பத்திரமா இருங்க